சிவா ஐயா ஆண்டவா நான் பிச்சை எடுக்க போனேன், நீ உண்டை கட்டி வாங்கிட்டு நான் போனேன். நான் உனக்கு எனக்கு ஒரு வித்தியாசம் இல்லை. நான் வந்து கையெடுத்து காசு கேட்பேன், நீ என்ன அடுத்த பேர் ஓட்டி எடுத்து போய் வாங்கிட்டு இருப்ப. நான் உன்னை பிச்சை எடுக்க விட்டு சாப்பிட்டுருவாங்க. அதைத்தான் சொன்னேன், இந்த பொழப்பு இருக்கு. நீ காரியாச்சு முக்கோட்டை முன்னுரை பிடிச்சி ஊருக்கு அதை வந்து அழைச்சா முட்டை பின்னா தட்டை விட்டு சொல்லி நாட்டு வந்து பூச்சிருக்கேன். யாரும் ஒரு சாமி அங்கமும் அந்த சிம்பிள் மலர்கள் மலர் வரும்
அருவருப்பான முறையிலே ஒரு வாடை வந்து கொண்டிருக்கிறது. பீர் பிராந்தியும் எனக்காக, விஸ்கி ஒயினும் எனக்காக, கஞ்சா கடைஸ்பே எனக்காக, பீடி சிகரெட் எனக்காக, போயதான் கிடைக்கலையே பெட்டி கடையில் ராவினே, போயதான் கிடைக்கலையே பெட்டி கடையில் ராவினே, மாமா கடைசி இருந்தாத்தா இல்லை நய குஞ்சத்தா ஐயா பாக்கியராஜ் எங்க இருந்தாலும் வந்து கொஞ்சம் இவருக்கு கொஞ்சம் வலதுபுறம் கம்பு கூட்டுல கொஞ்சம் மைய வச்சுட்டு போகணும். ரொம்ப மயக்கம் எடுக்கிறார். கஞ்சாவை கொடு சொல்லு. நான் சொல்லுவேன் நேரடியா சொல்லுவேன். நீங்க எவ்வளவு பாக்குறேன். ஐயா யாரு? ஐயா 30. ஐயா 20 இல்லையா? ஐயா 30 கர்நாடகா. அதெல்லாம் கேட்கலீங்க. நீங்க யாருன்னு கேட்டேன். காங்கிரஸ் கூட நல்லா இருக்கும். ஐயா 30 காங்கிரஸ் செல்போன கலந்து போடுங்க. சரி கேட்டு கூட போடுங்க. இல்ல நிறைய நீங்க போட்டு அடிவட்டவர் மாதிரி தெரியல. ஆமா ஆமா பரவாயில்லையே. நீங்க யாரு? என்ன யாரு? நிறுத்துங்க. நீங்க என்னடி ஆட்டி இருக்கீங்க? என்ன நிறுத்துங்க? பொறுத்தா இடம் எங்க இடம் ஆத்தா புரிசி விட்டுறோம். எது உங்க இடம்? இது எங்க இடம்? எங்க ஆத்தா புரிசி விட்டுறோங்க. எங்க ஆத்தா புரிசி விட்டுறோம். உங்க ஆத்தா புரிசி விட்டுறோமா? எங்க ஆத்தா எங்க அப்பே எங்க ஆத்தா கஷ்டப்பட்டு எவ்வளவு சிரமப்பட்டு தோடு முக்குத்தில அடை வச்சு நிறுத்தாங்க தெரியுமா? ஆமா எங்க அம்மா கால விட்டு தோடு இல்ல. நீங்க சொல்வதில் ஒரு ஞாபகம் என்ன தெரியுமா? தோல் முகத்தியெல்லாம் அடை வச்சுதான் இந்த இடத்தை வாங்கினான்னு நீங்க சொல்ல. இன்னைக்கு உலகத்துல இந்த பூமியில வந்து நெல்லு விளைகிற பூமி எல்லாம் கல்ல நட்டு இது ஏன் இடம் ஓ இடம்னு சொந்தம் கொண்டாடுறாங்க. அது மட்டுமல்ல, மனிதன் நடக்கணும்னா 10 அடி பாதை இருக்கக்கூடிய பாதையை கூட இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சுருக்குறாங்க. பாதை இங்குட்டாலும் தேவைதானா? அப்படி என்று பாதைக்கு வலது படம் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா புழங்கி 2 அடி தள்ளுறேன், இடது படம் இருக்கிறது அவனை பார்த்து இவன் கொஞ்சம் கொஞ்சமா புழங்கி இவன் தள்ளுறேன். ஆக 10 அடி பாதையில் இருப்பது 6 அடி தான் மிச்சம் இருக்கு. ஆனால் இது 6 அடி நிலைமை சொந்தம் என்று மனிதனுக்காக வகுத்தா அதுவும் பொய்யான உலகம். அது மட்டுமல்ல, ஒரு நேரத்தில் இசை சித்தல் ஜெயராமன் பாடினானே 8 அடி நிலைமை மனிதனுக்கு சொந்தமடா அப்படி என்று. எப்படி? அதுவும் பொய்யான உலகம். இந்த உலகம் மனுஷன் ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் வாழ்க்கை முடிஞ்சு செத்து போனோம்னா செத்தவர்களை கொண்டு போய் பூமியை தோண்டி உள்ள புதைச்சோம்னா பூமி மாசுபடுதுறான்னு விஞ்ஞானம் உலகத்தை கண்டுட்டாங்க. படிப்பறிவான காலம் யாரும் ஏமாற்றவே முடியாது. அப்பேற்பட்ட உலகத்துல தோடு முகத்தை விட்டு வாங்கினாங்கன்னு சொல்றீங்க. இந்த இடத்தை, இந்த இடத்துக்கு பேர் என்ன? வேள்வி என்றால் என்ன? யாகம். யாகம் யார் வளர்ப்பா? முனிவர்கள். அப்ப முனிவர்கள் வளர்க்கக்கூடிய இடத்துல, முனிவர்கள் வசிக்கக்கூடிய இடத்துல மாதிரி மனிதனுக்கு என்ன? முனிவர்களுக்கு வாழ்க்கை அட்வான்ஸ் வாங்க வந்துருக்கீங்க. ஏதோ ஒரு தூக்க கலைப்பட இருப்பேன்னு நினைக்கிறேன். ஆமா அப்படியா? ஐயா ஐயா யார கூப்பிடுறீங்க? இப்ப உங்களை தாங்கய்யா. சரி எங்களை கூப்பிட்டு என்ன பண்றீங்க? உங்களை கூப்பிட்டு என்ன உட்காந்து வண்டி ஓட்டுனாங்க நிறுத்துங்கயா. நீங்க வந்திருக்க விஷயமா நான் சொல்லல. சரி, நீங்க பார்த்த பெரிய சித்தர்மா இருக்கீங்க, நீங்க பெரிய சாமியார் இருக்கிறீங்க. ஏங்க இப்படி சோழி வாரத்துக்கு வேலையா தந்திருக்கீங்க. எங்க இருந்து நீங்க வரீங்க? இப்படி சோழி வாரத்துக்கு சோழியா வந்திருக்கீங்க. அப்படியா? மாப்பிள்ளை எங்க போற? சோழியா போறேன். ஒன்னும் சரிப்பட்டு அமைய சொல்லி. சரிங்க, நான் ஒரு தேவதாவாசி. நீங்க வந்து அந்த சோழி சரியா செஞ்சுருவேன். அப்படியா? உங்களுக்கு சோழி செய்யணுமா? சோழி பார்த்து சொல்லுங்க. அப்படி கூட்டி போவாங்க. நீங்க வந்து தேவலோகவாசி. ஆமா. தேவலோகம் எங்க இருக்கு? நான் இருப்பதற்கு மேலே மேலோகம். மேலோகம் வந்து வந்திருக்கீங்க. ஆமா. மேலோகம் வந்து பூலூர் வந்திருக்கீங்க. அடியே வந்திருக்கிறோம். மேலோகம் வந்து பூலூருக்கு யாரும் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இங்க உள்ளவர்களை போராட்டி நாங்க கூட்டிட்டு தான் போறோம். ஆமா. எத்தனை உண்மையாட்டு போறீங்க? வரும்போது எத்தனை உண்மையாட்டு போனோம்? ஆமா. ஆமையா, எங்க லோகத்துல வந்து ஊர்வசி ரொம்ப திலர்த்தமா, அதே நேரத்துல வந்து சத்தியவான்மணி, சாவித்திரி, சந்திரமதி, இப்படி பல பெண்களிடம் அடிய சென்றவன் அடிய நான் தான். நட்குமா ஸ்னேகா சிலைகாக போறது. உங்களெல்லாம் யாரு? எங்க பூலோக மங்கைகள். அவங்கெல்லாம் எனக்கு யாருக்கு தெரியாது. எனக்கு பூலோக மங்கையிடம் போகக்கூடிய வசியம் பண்ணக்கூடிய சித்தர் மாதிரி தெரியுது. ஆமா, நீங்க யாரு? யாரு தெரியுமா? யாருப்பா? நான் பாம்பாட்டி சித்தரோட தொட்டு பூம்பாட்டி
பாம்பாட்டி சித்தர். நல்லா ரெண்டு கைக்கும் கூட பிடிச்சிருங்க, ஒண்ணும் பரவாயில்ல. பாம்பாட்டி சித்தருடைய தம்பி பூம்பாடி சித்தர். இமயமலை சென்றேன், கொல்லிமலை சென்றேன், பழனிமலை சென்றேன், மறுபடியும் கொல்லிமலைக்கு சென்று குமரக்குடி சித்தர் அவருடைய தம்பி அமலக்குடியை செஞ்சுட்டு வருந்தது. அதென்ன குமரக்குண்டி சித்தர் அமரக்குண்டியா? அவர் குமரக்குண்டி சித்தர் அவருடைய அண்ணன் வந்து கோவலத்தோட இருப்பாரு, என்ன ஒரு தம்பி அமலத்தோட இருப்பாரு. இல்ல அங்க உண்மையிலேயே ரொம்ப பேர் சித்தர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து பிறந்த குலத்தோட தான் இருக்கிறார்கள். ஆமாங்க, அமலமாகத்தான் இருக்கிறார்கள். அங்கதான் உண்மையான பக்தி கிடைக்கும். ஏன்னா சூரிய ஒளி நேர்முகமாக அந்த உறுப்புகளில படப்படத்தான் பக்தி என்பது ரொம்ப முக்தி கிடைக்கும். அதனால நிர்வாண சாமியார்களை, இந்த நிர்வாண சாமியார்களுக்கு தனி பெருமை உண்டு இந்த பூமியில. இல்லாம இருக்கு சாமியார் என்ன பண்ண முடியும்? என்ன ஒரு விஷயம், அவர் சித்தராய் வரும் பொழுதுல இரவு பாம்பன் சித்தர் பார்த்தாரு. நீ என்ன சித்தர் அப்படின்னு கேட்டாரு. நான் அப்படி சொல்லி இந்த மாதிரி கொல்லிமலை சித்தரு அப்படின்னு அப்ப வாழ உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கூட்டி போனாரு. கூட்டி போய் ஒரு சவ குளிச்சு சித்திர சவ மாதிரி எல்லா பேரும் ஆயிரம் இருங்க. ஆமா 18 சித்தர் வந்துச்சு. 18 கேட்டு பதில் சொல்லிட்டுவாங்க. ஏன்னா இன்னைக்கு 18 சித்தர் இருக்காங்க. 18 சித்தர் 19 சித்தர் தேர்ந்தெடுத்தாரு. 18 சித்தர்கள் தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். 19 சித்தர் நீங்க. அப்ப நீங்க அனைத்தும் உங்களுக்கு தெரியும். நீங்க இப்ப எப்படி நீ 18 சித்தர் 19 சித்தர் தேர்ந்தெடுத்தா நீங்க கேக்குறீங்க? ஆமையா, அதாவது எப்படின்னா பாம்பாட்டி சித்தர் வந்துச்சாரு. ஐயா நீங்க சித்தர் எங்கே ஒரு கவிவாடுகின்றார். நான் என்ன பாடுவது? தாங்கள் ஒரு கைவாடுங்க என்று சொன்னேன். அவர் பாடினார். நான் ஒரு பாடலை பாடினேன். என்னுடைய கதை எப்படி? பாம்பை பிடித்தால் வலிக்கும், சாம்பை பிடித்தால் வலிக்கும், பாம்பு போட்டால் நுழைத்தல்லும், சாம்பு போட்டால் நுழைத்தல்லும் என்று. உண்மையிலே நீங்க உண்மையான சித்தர். அதற்கு அகத்தியமை இருக்கிறார். ஐயா நீங்கள் பாடிய பாடலின் விளக்கத்தை எடுத்துக்கொள்கின்றார். பாம்பை பிடித்தால் வலுக்கும் என்றால் ஓடிக்கொண்டிருக்கும் பாம்பை பிடித்தால் வலுக்கும், சாம்பை பிடித்தால் வலுக்கும் என்றால் கிரீன் பிளஸ் சாம்பை கையை பிடிச்சா வலுக்கும், பாம்பு போட்டால் நுழைத்தலும் என்றால் பாம்பு போட்டால் வாயில் நுழைத்தலும், சாம்பு போட்டால் தலையிலே நுழைத்தலும். இதுதான் பாம்புக்கும் சாம்புக்கும் வித்தியாசம். ஆக இந்த கவிதையை தாங்களாகவே பாடப்பட்டது. ஆமா, இதெல்லாம் இரவுல பாடுறீங்களா பகலில பாடுறீங்களா? கூட்டக்கடைக்குல 11 மணிக்கு மேல. நல்ல வேலையா போச்சியா? நம்ம ராஜேந்திர இருக்கப்பல அவர் கவிக்கு வாத்தியாரு சொல்லக்கூடாது. ஆக பரவாயில்லைங்க, அருமையான உங்களை சந்திச்சதுல நான் ரொம்ப ரொம்ப மனமகிழ்ச்சி அடைகிறேன். சரி, இப்படி பேசுறீங்க. ஆமா, இப்படி சொல்றீங்க. நீங்க யார், எங்க இருந்து வரீங்க? இப்ப நான் கேட்கிறேன், என்ன யார் என்று கேட்டு நீங்க 100 நாள் அட்டை கொடுக்க போறீங்க? ஆளு குறையா இருக்கா? இல்ல 100 நாள் அட்டை ஒரு நாள் பிரசத்த யாவன் நேரம் 100 நாள் அட்டை வரலங்க. நீங்க யாருன்னு கேட்டு யாருன்னு மட்டும் சொல்லணும். கோவம் வந்து எனக்கு. அப்படியா? கோவம் வந்து டென்ஷன் கடந்து தான் குளிச்சுட்டு 3 நாள். ஆமா, என்னப்பா யாரப்பா வந்தது? அதாப்பா யாருப்பா? கருங்குளத்து முனி. கருங்குளத்து முனியா? ஆமாப்பா, எங்க தம்பி சடையமுடி இந்த தொங்குறியா? முடியாண்டி என்ன பண்ற? தம்பியை தூங்க வைக்கிறேன். சொல்லுங்க சார். அந்த கருங்குளத்து முனி தம்பியை தூங்க விடுறாரா? என்ன பண்ணுது? என்ன பண்ணுது இப்ப சாமி? நொண்டி முனி விட்டு வரேன். நொண்டி முனி விடாக்கா? ஆமா, நொண்டி முனி மோசமான. சரிப்பா. 10 காலம் நொண்டி அடிச்சுட்டே வந்து ஏறி அடிச்சுட்டு வர நொண்டி முனி. ஆமாங்க. நீங்க யாரு? என்ன இப்ப சாமி எங்க போயிடுச்சு? இப்பதான் பாத்ரூம் போயிட்டு சாமி நீங்க மேல வந்து கீழே இருக்கீங்க. ஆமா. இப்ப நீங்க யார்? நான் ஒரு முனிவர். நீங்க முனிவர்? நாரத மகாமுனிவர். நாரத மகாமுனிவர்? ஆமையா. நாரத மகாமுனிவர் எங்க இருந்து வந்தீங்க? வேலூர்ல இருந்து வருகிறேன். வந்தீங்க? ஆமையா. நாரத நீங்கடா. உங்க பேர் என்ன பேரு? என் பெயர் நாரதனப்பா. ஒரு விஷயம் கேட்காமா? கேப்பா. நீங்க நாரதரா இல்ல உங்க பேர் நாரதரா? நான் தான், என் பெயர் தான் நாரதன். அப்ப நீங்க நாரதர் இல்ல. ஏன் நொண்டிமணி? உங்க பேர் தான் நாரதர். அப்ப நீங்க நாரதர் இல்ல. நீ கேட்குவது எனக்கு புரியவில்லையே. நீங்க நாரதரா இல்ல உங்க பேர் நாரதரா?
நான் தான் எப்பயும் தான் நாரதன். அப்ப நீங்க என்ன பேர் தான் என்ன கொலகாரன மாத்தாத பாத்துக்க. இருங்க, நீங்க அங்க என்ன வந்திருக்கீங்க? எங்க உங்க அப்பா வேற பிரம்மதேவன். பிரம்மா அவர்தான் எங்க அப்பா. பிரம்மா வேணா? ஆமாப்பா. ஏப்பா எங்க அப்பா உங்களுக்கு தெரியுமா? உங்க அப்பா தெரியாம இருக்கு. உங்க அப்பா நானும் நெருங்கிய பாலிய நண்பர்கள். நெருங்க பாலிய நண்பர்கள். ஓ வாலிப நண்பர்கள். நீ வாட்டுக்கு அந்த பலாத்காரத்துக்கு போயிடாதப்பா. வாலிப நண்பர்கள். நாங்க சின்ன பிள்ளை ரெண்டு ஒன்னாத்தான் கிட்டி அடிச்சோம். என்ன உங்க அப்பாவுக்கு ஒரு 10-20 வயசு கூட இருக்கும். என்ன எங்க அப்பா ஒட்டி எடுத்துருப்பாரு. அவங்க அப்பா ஒட்டி அடிச்சாரு. லவக்கு கிட்டி எடுத்து அடிக்க லவக்கு வந்து கொட்டை விட்டு வச்சு கொட்டாந்து வச்சு அவரே நீயா? அப்புறம் உங்க அப்பா அந்த கொட்டையை எடுத்து எங்க அப்பாவை நீங்க பாத்துருக்கிறது வாய்ப்பு இல்லையா? எங்க பாத்திய கூட போய் வெயிட் ஷாப்ல இருக்காரு. அவர் வந்து பரமணியா, எங்க அப்பா வந்து பிரம்மதேவர். பரம அப்பப்போ வந்து போவாரு. உண்மையிலேயே எல்லாம் தூங்குறாங்க. எப்ப ஏன்னா தூங்குறாங்க இல்ல உங்க நிலைகளை நான் அறிந்தேன். ஏன்னா எனக்கே தூக்கம் வரத்தான் செய்யுது. ஆக எங்க அப்பா படைக்கக்கூடிய அதிபதி பிரம்மதேவன். ஊர்பன நடப்பன இருப்பன பலப்பன எல்லோரையும் படைச்சது எங்க அப்பா தான். ஆமா. என்ன பிரச்சனை? என் தந்தை என்ன பிரச்சனை? என் பிதா செடி கொடிய பிரச்சனை அத்தனை எங்க அப்பா தான் படைக்கிறார். எங்க அப்பா புளிய மரத்தை பிரச்சனை. எங்க அப்பா ஆலமரத்தை பிரச்சனை. என் தந்தை அசமரத்தை பிரச்சனை. என் பிதா வேப்ப மரத்தை என்ன இடம் முளைக்கும்? வேப்ப இல. புளிய மரத்தை என்ன இடம் முளைக்கும்? புளிய இல. அப்ப கோஷ்டி மரத்துல ஏன்னா அதுல ஏதியா அதுல கிழவானியா பூ பூங்க. அது வந்து பழுப்பு என்பது அது செயற்கை மனிதனாகப்பட்ட உருவாக்கப்பட்டதல்லவா? பழுப்பு பழுப்பு. ஆனா உங்களுக்கு பூத்தா பழுப்பு தலை கூட உப்பு. ஆமா கடைக்கு போனா அது சரி. எப்பேற்பட்ட ஒரு படைக்கக்கூடிய பிரம்மதேவனுடைய பிள்ளை கலைமகனுடைய மகள் எங்களை என்னத்தான ஏற்ற நோத்தாகிறவா? உங்க அம்மா முதல் பேருமா? சரி உங்க மம்மி பேர் சொல்லுங்க. அப்புறம் அம்மா அப்படின்னா எங்க பூலவத்துல எங்க அப்பா என்ன எலுமிடி ஸ்கூல் கட்டிட்டு இருக்காரு கிடையாதா? நான் காட்டு காட்டு வாசி போய் எப்படி கூப்பிடுவேன். இப்ப நோக்கம் நம்ம ஒரு பழகி போச்சு. இப்ப விஷயம் இருக்குங்க. இப்ப அத்தை நம்ம அப்பாவோட தங்கச்சி அத்தையும் இருக்கு. அதை கட்டினது யாருன்னா மாமா கட்டிக்க வச்சுக்கோங்க. மாமாட்ட போய் மாமா அத்தை எங்க மாமா கிட்ட என்ன சொல்லுவாரு? நெய்த்த நாங்க இருக்கிற போடா அத்தையை எழுத்துப்பாரு. இது நம்ம இருக்குது. ஆமா இது நம்ம மதுரை பாசை. மதுரை பக்கமா அங்கிட்ட மதுரை உள்ள வச்சு மதுரை உள்ள வரல செல்லே இருக்குவா முகலை முகலை வந்து நாசமா போறவனே. இது மதுரை. ஆனா திருநெல்வேலி போறாங்க பூவை மாலை சோழிக்கு போகணும். எங்க போகணும்? சோழிக்கு போகணும். அது அங்க விஷயம். அதுவே நம்ம கும்பநாடு நம்ம போனோம்னா அங்க விவசாயமா சாப்பிட்டு போட்டு போகலாம். சாப்பிட்டு போட்டு போகலாம். இது அங்கிட்டு. ஆனா தப்பி தவறி மெட்ராஸ் மட்டும் போயிடாதீங்க. சென்னை நம்ம தலைநகரம் ரொம்ப முடியாதுங்க. போன நான் போயிருந்தேன். எதுக்கு? தக்காளி விளையாடுக்கு போயிருந்தேன். ரொம்ப மரியாதையா ஒருத்தர் புருவஞ்சலி வழியை கேட்டேன். பார்த்தா லெப்ட் எடுத்து பார்த்தா ரைட்ட திரும்பி பார்த்தா போனது பார்த்தா பிள்ளைய திருப்பி பார்த்தா எழுத்து போலாங்க. பார்த்தா நானா சாகுதா? அந்த ஊர்கள் ஒரு பாசைகள் வேறு அத்தனை நீங்க கற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். அந்த பாசைகள் தவிர இந்த இடத்துல நீங்க வந்திருக்கீங்க. அதான் வரமாட்டாங்க. என்ன வந்தாங்கன்னா வரல நம்ம வேலையை நம்ம பார்க்க வேண்டும். ஆகையினாலதான் ரொம்ப பெருமிதமா பேசுறீங்க. எங்க அம்மா வேறு உண்மையில எங்க ஆத்தா வேறு கலைமகன் சரஸ்வதி, நாமக்கரசி இசைச்செல்வி, கலைச்செல்வி, தாமரை செல்வி. அவன் தான் எங்க அம்மா. ஏப்பா இந்த வச்சுக்க. அந்த கட்டையை வச்சு நீ என்ன பண்ண போற? வீட்டுல 4 சென்ட் காய் அடிக்காம இருக்கு. சரி கொடுத்தீங்கன்னா அடிச்சுட்டு வந்துடுவேன். 4 பேர் இருந்தாலும் முதல்ல அவரு அடிக்கலையா? ராமத்துக்கு தான் காய் அடிக்கணும். தலைவர் அந்த வேலையை செய்யுங்க. ஆமா ரொம்ப அர்த்தம் வைக்கிறேன். ஏன்னா அவருக்கு தகுந்த கட்டணம் இது. என்ன தவறே கிடையாது. காய் அடிக்கிறது மாதிரி உத்தமமான வேலை உலகத்துல எதுவும் இல்ல. கனி அடிக்கிறவங்க ஏன்னா அதனால வள்ளுவம் பெருந்தரையே சொல்லியிருக்கிறாரு. என்ன இனிய உணவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தாற்று. என்ன கனி அடிக்கிறவன் காய் அடிக்கிறவன் சிறந்த அறிவாளி தானே. காய் நீங்க வந்து சொல்லிட்டு எப்படியே காய்கறி கட்ட அடிக்கா என் வாயை வச்சுதான் அடிச்சுக்கிறேன்.
எல்லாரும் சரிப்பா பரவாயில்ல. உங்க பேரை சொல்லுடைய. என் பேரு வீரத்தேவன். உங்க அப்பா பேரு வீரத்தேவன். வீரத்தேவன். உங்க அம்மா பேரு நன்றி மோகினி. உங்க பேரு வீரத்தேவன். ஒப்ப பேர் இல்லையா? எங்க அப்பா பேரு நம்பரு நம்பரா? நம்பிராசங்க. அந்த அம்மனுடைய அருள் சட்ட ரொம்ப ஆர்வம் செய்ய சட்டகாலங்கள் பேர் என்ன? ஒண்ணு என் தங்கச்சி வள்ளி. வள்ளியா? இன்னொன்னு என் ஆளு புள்ளி. வள்ளியா? வந்திருக்குங்க. எங்க பேர் வள்ளிங்க. வந்த பிள்ளை. ஓஹோ, பெயர் வள்ளி. அதை அவங்க சிஷியத்துக்குங்க. நானே எங்க அப்பா எங்க அண்ணன் நம்பி 7 பேர் ஓட்டைக்கு போனோம். வேட்டைக்கு போன இடத்துல வள்ளிக்கிழங்கு தோண்டிய பள்ளத்தை கண்டெடுத்து வள்ளின்னு பேர் வச்சு அன்று முதல் இன்று வரைக்கும் வளர்த்துட்டே வர்றோம். நாங்க நியாயப்படி பார்த்தோம்னா இங்க காவலுக்கு வந்திருக்கோம். என் தங்கச்சி விட்ட காவல் இருக்கு. வள்ளி வந்து எதுல இருந்துச்சு? வள்ளிக்கிழங்கு தோண்டிய பள்ளத்துல. ஓட்டை என்ற பள்ளத்துல. கோட்டை என்ற பள்ளத்துல. அந்த ஓட்டை எத்தனை பாத்தீங்க? ஆமா. யார் எத்தனை பேர் பாத்தீங்க? நாங்க எங்க அப்பா அண்ணன் தம்பி 7 பேர் பார்த்தோம். 7 பேர் பாத்துருப்பீங்க. 7 பேர் பார்த்தோம். கோட்டைய கோட்டையை தான் சொல்றேன், பள்ளத்தை. சரி பரவாயில்ல. ஆக அவர்கள் அடியேன் பார்க்க வேண்டும். அதுக்கு முன்னால யாரும் புள்ளி ஒன்று இருக்கு. அதுக்கு முன்னால நான் என்ன செய்யறேன்? அதுக்கு முன்னால கூட்டு விடுறேன். நீங்க செய்யறது செய்யுங்க. ஆமா, நீங்க செய்யறது செய்யுங்க. அப்புறமா பாத்துக்கோ. அப்ப நான் பண்ண போது நல்லா புரியுமா? இது பண்ணா முடியாது. ஆசீர்வாதம் பண்ணவே பணிஞ்சு புரியுமா? ஆசீர்வாதம் பண்ணும்போது பணிஞ்சு குனியத்தான் தெரியும். அப்ப பண்ற விதமா பண்ணா புரியுமா? ஆமாங்க. அழைத்து வர பார்க்கலாம். கூப்பிடுறேன். 13ஆம் ரூம்ல சாமி. 14 சொன்னாங்க. என்னை கட்டி போட்டாலும் அந்த ரூமுக்கு நான் போக மாட்டேன். 12. எனக்கு 17 வேணா. உங்களுக்கு 9ஆம் ரூம். மாமா சப்பட்டா. பாப்பா. 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 சப்பட்ட சப்பட்ட. நீ எப்ப வந்து சாப்பிட்ட? சக்கரவள்ளி கிழங்கு பொம்மா சமைஞ்சது எப்படி? எப்படி எப்படி? ராமூர்த்தி வயசுக்கு வந்தது எப்படி? எப்படி எப்படி? முருகன் சித்தப்பா வேச்சு கட்டினது எப்படி? முருக போகுதே உள்ள போய் கவனிக்கிறது எனக்கு தெரியுமே. என்னை விட்டுட்டு போனாலே உங்களுக்கு எல்லாம் மூலம் தள்ளுமே. மூலம் தள்ள போகாது.
டீச்சர் நல்லா சூப்பர் டீச்சர் 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 அறிவு கேட்டவன் இல்ல இல்ல அந்த விஷயம் நம்மளுக்கு சாமி வந்திருக்காரு. யாருக்கு வந்துச்சு சாமி? யாருக்கு வந்திருக்கு சாமி? நாரத மகரிஷி. நாரத மகரிஷி நம்மளுக்கு வர வேண்டும் என்றால் நம்ம கொடுத்து வைக்க வேண்டும். அழைத்தார்கள். பிரம்மச்சாரி, 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 மலைக்குள்ளா மாமா, மலைக்கே மதனே, தங்கமேலா மாமா, அச்சமட கனகல பாதா, காத்தோட காத்தோட கலராதா, வேணாமா சாமி வேணாமா, இனபரவும் மலையே வேணாமா, பிரம்மச்சாரி, பிரம்மச்சாரி, மலைக்குள்ளா மாமா, மாமா, மாமா. ஆடி பாடி வரவிருப்பது எங்களுடைய குலப்பிரமாக சுவாமி வணங்குகிறோம். என்ன கையில இருக்கு என்ன நவம்பு தலை வச்சு அப்படியே நீ வச்சிருக்கோம். என்ன சாமிட்டே நீ சாமியா சாமியை வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் செய்யக்கூடாது. சாமியா ஏப்பா ரூம் பாருங்க. சுவாமி ஆடி பாடி வரவிருப்பது எங்களுடைய குலப்பழந்தோம் சுவாமி வணங்குகிறோம். பாருங்க பையகம் புகழ ஆனா இந்த மாதிரி ஒரு திருநட கூத்து நான் எப்பவும் பார்க்கல. டேய், டேய். சரி, செய்ய செஞ்சா எல்லாம் போகும். ஏன்னா எங்களையும் அந்த வேலையை இழுத்து விட்டுறாம ஏன்னா சுவாமி நீங்க பக்குவனுடைய இடத்தை புனிதமான இடத்துக்கு தகுதியாளர்களை அழைத்துவாறு பார்க்கலாம். திட்டம்லாம் நான் வந்துட்டாங்க. தங்கச்சி பாதி பாதியில இருக்கணும். பாவம் அந்த மாதிரி வளர்ந்து விடுவது முறையா சிவனு பார்வதி பாதி பாதி எனக்கு எப்படி நிற்கிறாங்க? சாமி வந்திருக்காங்க. யாரு? நாரத மகரிஷி. நாரத மகரிஷியா? நாரத மகரிஷிதான். வருஷத்துக்கு சாமி வாங்க.
தங்காத்து